குருப்யோ நமஹ, நமோ நமஹ. உங்கள் கூட இந்த போஸ்டிங் மூலமாக டச்சில் இருக்கிறதுல சந்தோஷம். இப்போது அந்த பஹல்காம் டெரர் அட்டாக்கை பற்றி ரொம்ப வருத்தமாக இருக்குது. அந்த வீடியோ சின்ன குழந்தை அப்பாவை தவிர்த்து இழந்து அழறதோ, அந்த இளம் விதவை தன் கணவனை இழந்து அழறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை எப்படி சொல்கிறதுனே தெரில. இதை பற்றி ஏதாவது போஸ்டிங் பண்ணணும், நம்மளுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சுபாஷிதம் மூலமாக வெளிப்படுத்தலாம். இது நிறைய பேருக்கு போய் சேர்ந்து இதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை நம்ம கொடுப்போங்கிற நம்பிக்கையோட இந்த சுபாஷியத்தை ஆரம்பிக்கிறேன். அஜர அமரவத் பிராஜ்ஞோ வித்யாம் அர்த்தம் ச சாதயேத் கிரஹீத இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். இதில் என்னெல்லாம் வேர்டு இருக்கு? அஜர அமரவத் பிராஜ்ஞஹ வித்யாம் அர்த்தம் ச சாதயேத் கிரஹீதஹ இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். அஜர அமரவத் அப்படின்னா அஜரன்னா என்ன? ஜரங்கிறது வயசாகிறது. அஜரன்னா ஒருத்தருக்கு வயசே ஆகாமல் இருக்கான். அமரனா சாவே இல்லாது. வயதும் ஆகாமல் சாவும் ஆகாமல் இருக்கிற ஒருவர் ஒரு இன்டெலிஜென்ட் ஆள் அவர் வித்யாம் கல்வி நாலெட்ஜையும் வெல்த்தையும் எப்படி அடையணும்னாக்க, ஒரு இன்டெலிஜென்ட் ஆள் அவர் எப்போதும் இருக்க போகிறார் அப்படின்னு நினச்சிட்டு கல்வியையும் செல்வத்தையும் நாட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கணும். இட்ஸ் அ கண்டினியூஸ் லேர்னிங். எதை மாதிரி கல்வி பார்த்துக்கணும்? எது நம்மளுக்கு உதவுமோ, ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கையை நடக்கிறதுக்கு உதவணும். அப்புறம் இவ்வுலகத்தை விட்டு மறு உலகம் போகும்போது நம்ம கூட வரத்துக்கு அந்த மாதிரி கல்வி இருக்கணும். எதை மாதிரி கல்வி நம்ம இறந்த பின்றும் நம்ம கூட வரும்னாக்க ஆத்ம ஞானம் தான், நான் யார் என்ற கல்வி தான். அது எல்லா ரிலீஜன்லேயும் இருக்குது, கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிந்து ரிலீஜனில் பகவத்கீதை, உபநிஷத்துகள், அப்புறம் பிரம்மசூத்ரா, அதை மாதிரி இருக்குது. பிரகரண கிரந்தங்கள் விவேக சூடாமணி, உபதேச சாகஸ்திரி, தத்துவபோதா, ஆத்மபோதா, சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகா, அப்ரோக்ஷ அனுபூதி, இதை மாதிரிலாம் நிறைய கிரந்தங்கள் இருக்குது. இந்த மாதிரி கிரந்தங்களை படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல எண்ணங்கள் பதிவு ஏற்பட்டு, இந்த பதிவுகள் என்றனா நம்ம அடுத்த ஜென்மத்தில் போகும்போது இந்த பதிவுகள் நம்ம கூட வருது. நம்ம சேர்த்த மணியோ நம்ம சுற்றத்தார்களோ நம்ம கூட வருவதில்லை. இதுதான் நம்ம மதத்தின் நம்பிக்கை. நம்ம கற்ற கல்வி ஆத்ம ஞானம் நம்ம கூட வரும். அதனால தான் சைல்டு ப்ராடஜிலாம் பார்க்குறோம். குழந்தைகள்லேயே ஆதிசங்கராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் விவேகானந்தர், இவங்கெல்லாம் 30 வயசில் இருந்தால் கூட 30ஸ்லேயே போனால் கூட அதுக்குள்ளே பெரிய சாதனையாளர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஞானம் படிக்கணும், அது கண்டினியூஸாக படிக்கணும். ஸோ ஆர்கனைசேஷனையும் பார்த்தீங்கன்னா, எந்த ஆர்கனைசேஷன் ப்ராஃபிட் பண்ணி கண்டினியூஸாக இருக்குது, வருஷக்கணக்கில் இருக்குன்னு பார்த்தோம்னா, டாட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க டாட்டாஸில் 10 வருஷம் வேலை பார்த்ததுனால நான் சொல்ல முடியும் பெருமையாக. கண்டினியூஸாக கற்றுகிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸ் லேர்னிங் அவங்க கற்றுப்பாங்கன்னு அர்த்தம். அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற சீனியர் எம்ப்ளாயீஸ் எல்லா எம்ப்ளாயீஸையும் என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் டாட்டாஸில் ஜாயின் பண்ணும்போது அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணேன். ஆனால் கண்டினியூஸ் லேர்னிங் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ப்ரொடக்ஷன் பிளானிங் எனக்கு கொடுத்தாங்க. நான் இன்ஜினியர்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் லீனியர் ப்ரோக்ராமிங் எனக்கு கொடுத்தாங்க. கம்ப்யூட்டர்லாம் கற்றுண்டு லீனியர் ப்ரோக்ராமிங், கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி டிவிஷனையே நான் ரன் பண்ணினேன், டேப்ஸ் அண்ட் டைஸ். ஏன்னாக்க இப்படி என்கரேஜ் பண்ணுவாங்க, யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கொடுப்பாங்க. நான்
சாட்டர்டே சண்டே வந்து சோமியா காலேஜில் பாம்பேயில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இன்ஜினியரிங் எக்கனாமிக்ஸ் கற்றுக் கொடுத்துட்டு அப்போது ஐஐடி பாம்பே ஐஐடியிலேருந்து ப்ரொஃபஸர்ஸ்லாம் வருவாங்க. அவங்க கூட பார்த்து பேசிட்டு சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ் அப்படின்னு பாட்டில் நெக் ஆப்ரேஷன்லாம் செட்டிங் டயத்தை எப்படி குறைக்கிறது, மிஷினை எப்படி ரிட்ரோட் ஃபீட் பண்ணுறது, பழைய மிஷினில் எப்படி அழகாக யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி அவங்கள எங்கள் கம்பெனி கூட்டிகிட்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. என்னுடைய பாஸ் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். இனோஸ் மேகசின் பண்ணிடும், நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணணுன்ட்டு மேனேஜருக்கு, எல்லா மேனேஜருக்கும் எம்ப்ளாயிஸுக்கும் நிறைய விஷயங்களை பற்றி, ஃபினான்ஸ் மட்டும் பற்றி இல்லாமல் உலக நடப்புகள் பற்றி, இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸை பற்றி. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுடைய ஆர்டிக்கல் கொடுப்பாங்க. சின்ன சின்ன விஷயம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கிளாஸஸ் எடுப்போம், என்கரேஜ் பண்ணுவாங்க, எல்லாரையும் பேச சொல்லுவோம், டிபேட்லாம் என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ இது கண்டினியூஸாக இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, அஜர அமரவத் பிராஜ்யக வித்யாம் அர்த்தம் ச சாதையே. நம்ம எப்படி இதெல்லாம் அந்த கல்வியையும் செல்வத்தையும் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்றால் எப்போதும் இருக்கிற மாதிரி, மீன்ஸ் என்ன, கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, கிரகீத இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். யமன் கிரகீத்தன்னா பிடிச்சு இழுக்கிறது, இவனா அது போல, கேஷேஷுன்னா தலைமுடிகளை, மிருத்யுனானா காலன். யமன் வந்து நம்ம தலைமுடியை பிடிச்சி இழுப்பான்னு நடத்தோம், எப்போ வேணால் நம்மளை இழுத்துட்டு போயிடுவான். அதை மாதிரி மனசில் நினச்சிட்டு தர்ம காரியங்களை இப்போவே பண்ணிடணும். கல்வியை வந்து நம்ம வந்து எப்போதும் இருப்போங்கிறதுக்காண்டி படிச்சுட்டே இருக்கணும். இப்போ தான் இன்றைக்கி தான் பண்ணணும்னு கிடையாது, இன்றைக்கி இல்லைன்னு நாளைக்கு கூட பண்ணிக்கலாம், பொருட்கள் கூட சம்பாதிக்க கூட. ஆனால் நல்ல காரியங்களை பண்ணும்போது இப்பொழுதே பண்ணி ஆகணும். அப்போ நல்ல காரியங்கள் என்னன்னு பார்த்தாக்கா, எதெல்லாம் நல்ல காரியங்கள், எப்போல்லாம் இப்போவே தர்ம காரியங்கள், இப்போவே பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் என்ன, அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது. ஏன்னா அவங்க இறந்து போன அப்புறம் ஃபோட்டோவை பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இருக்கும்போது தான் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியம் இருக்கும்போதே சம்பாதிக்கணும். ஆனால் இந்த காலத்தில் என்ன ஆனால் எங்கள் ஏஜில் வந்து பைசாவுக்கும் பதவிக்கும் வேண்டி யாரோ ஆரோக்கியத்தை விட்டுட்டு அப்புறம் பைசா வந்தப்புறம் ஆரோக்கியத்தை திரும்ப கெயின் பண்ண முடியல, கஷ்டப்படுறாங்க. அதுவும் தர்மம் தான். நம்ம உடலை காத்துக்கணும். நம்ம உடலை காத்துட்டா நம்மளுக்கே இந்த உடம்புக்கே நம்ம பண்ணக்கூடிய தர்மம். மற்றவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காமல் இருக்கும்ல, அதுவும் தர்ம காரியம் தானே. ஸோ அதர்ம காரியங்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்க வேண்டியதும் தர்ம காரியம்தான். எப்படி ஒரு வீடு எரியதோ அந்த வீடை நான் அப்புறம் தண்ணி விட்டுப்பேன்னு சொல்ல முடியாதோ, அதை வந்து இப்போவே பண்ணணும். அதை அவாய்டும் பண்ண முடியாது, போஸ்ட்பானும் பண்ண முடியாதோ, அதை மாதிரி தர்ம காரியங்களும் உடனே பண்ணணும். இப்போ இந்த சுபாஷிதத்தை நான் ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துட்டதுக்கு காரணம் என்னென்னாக்க, இப்போ நடந்த பஹல்காமில் நடந்த டெரர் அட்டாக்கு, அந்த செத்து போனவங்க என்ன தப்பு பண்ணாங்க? கையில் ஒரு ஆயுதம் இருந்ததா? இல்லை. இப்போது அப்போ அவங்கள அடிக்கும்போது நம்ம கவர்மெண்ட்டுக்கு இப்போ என்ன கடமை, என்ன தர்மம், என்ன கடமைன்னா உடனே ரொம்ப டிலேலாம் பண்ணக்கூடாது. டிலே பண்ணினா அது போச்சு, நேர்மை தவறிட்டாங்க. ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடு. நீதி தீர்ப்பு டயத்தில் சரியான டயத்தில் கொடுக்க வேண்டும், இல்லைன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. அதை மாதிரி அவங்களுக்கு திரும்ப ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்து ஆக வேண்டும். ஏன்னா இந்தியாவை எல்லாம் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் ஃபார் கிராண்டடோ அப்படின்னு தோணுது. நான் 4வது எக்கானமி இந்த வேர்ல்டு அப்படின்னு இந்த பிரயோஜனம் என்ன? இவ்வளோ பைசா இருந்தால் என்ன பிரயோஜனம்? அந்த பைசாவை வந்து அந்த மக்களுக்கு தர்மத்தை கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுறது தானே ஒரு கவர்மெண்ட்டோடைய தலையாய கடமை. அது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் தான் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் அந்த பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் எல்லாம் விட்டுட்டு, இந்த மாதிரி நம்ம ஆளுக்கு ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு நடக்கலை, நம்ம தங்கைக்கோ அக்காக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ அப்பாக்கோ அம்மாக்கோ நடந்துருந்தால் பாருங்கள் எவ்வளோ வருத்தம் இருக்கும். அப்போ தான் புரியும். இல்லைன்னா எங்கேயோ நடக்குது, சோமாலியாவில் இவ்வளோ பேர் செத்து போகிறான்னா நம்மள என்ன நியூஸாக பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டில் பக்கத்தில் வந்திருக்கனால இன்னும் கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் இதை வந்து மறந்துடக்கூடாது. ஏன்னா இதை வந்து இந்த ஃபிட்டிங் ரிப்ளை எப்படி கொடுக்க வேண்டும் என்றால், இதை மாதிரி பார்பரிக் ஆக்ட், அட்ராஷியஸ் ஆக்டை ஒருத்தரும் நினைச்சே பார்க்கக்கூடாது. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இறந்து போனவர் எந்த ரிலீஜன் ஆள் இருந்தாலும் சரி, அவர் இறக்கக்கூடாது. இதை மாதிரி அதர்ம வழியில் ஒருத்தரும் இறக்கக்கூடாது. இது ரொம்ப வருத்தமான செயல். இதை
டயத்துக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்கவில்லை என்றால் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஏதாவது அதர்மம் நடந்ததுன்னா அதுக்கு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்காம அதோட துணை போவது போல் அதர்மமான காரியம். டயத்துக்கு ரிப்ளை ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க விட்டாலும் அதுவும் அதர்மமான காரியம்தான். ஒரு அரசனுக்கு, ஒரு சத்திரியனுக்கு, ஒரு நாட்டை ஆள்பவனுக்கு அந்த நாட்டு மக்களை காக்க வேண்டியது தலையான கடமை. அவங்களுக்கு சரியான முறைகளை, தர்மங்களை, நியாயங்களை கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை. அதுவும் டயத்துக்கு கொடுக்க வேண்டியது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. இந்த கண்ட்ரியில் நான் இருக்கேன்னா நான் சௌரியமாக சந்தோஷமாக இருக்கணும். நான் ஒருத்தரை போய் அட்டாக் பண்ணலை, நான் ஒருத்தரை கெடுதல் பண்ணலை, கெடுதல் நினைக்கலை. ஆனால் நம்ம தேசத்தில் நம்மளை ஒருத்தன் கெடுதல் பண்ணுகிறான் என்றால் அதை பாற்றுக்கொள்ள முடியாது. நம்ம கூடயே இருந்து நமக்கு குழி பறக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியிலேருந்து வரவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தகுந்த பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வீடியோவை பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு ஒரு கொந்தளிப்பு. ஒன்றுமே பண்ணாத அப்பாவிகள் நம்ம வீட்டில் ஒருவர் இருந்திருந்தால் நம்மளுக்கு எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கும் என்று நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இன்று அங்கே நடந்திருக்கு, அவருக்கு நடந்திருக்கு, நாளைக்கு எங்கே நடக்கிறதுக்கு ஏன் நடக்க முடியாதுன்னு சொல்ல முடியும்? இதை முளையிலே கிள்ளி எடுக்க வேண்டியது தானே, இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த சுபாஷிதத்தை நான் ஒரு எக்ஸ்கியூஸாக தான் எடுத்துக்கிறேனே தவிர, இதை மாதிரி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கு. தர்மமான காரியங்களை டயத்துக்கு பண்ணணும், இதை அவாய்டும் பண்ண முடியாது, போஸ்ட்பானும் பண்ணக்கூடாது. சரியான பாடம் புகற்ற வேண்டும். இனிமேல் இதை மாதிரி ஒரு அப்பாவி மனிதர்களை எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கும் மனசில் வரக்கூடாது. இதை மாதிரி அட்ராஷியஸ் பார்பரிக் ஆக்ட் வரும்போது உலகத்தில் உள்ள நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்து வர வேண்டும். இதை மாதிரி டயத்தில் ஒருத்தர் பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது பைத்தியக்காரத்தனம். ஏன்னா இன்று நம்ம பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் எடுத்தால் நாளைக்கு நம்ம மேலேயே இது ஆகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதனால் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இதற்கு தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும். நிறைய படிப்பினை இருக்குது. இதிலேருந்து எல்லாம் நன்றாகத்தான் நடக்கும் என்று நினைக்க முடியாது. ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. சில இடங்கள்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான இடங்கள்ல இது இருக்க வேண்டியது. இதை டீப் ரூட்டடாக போய் எடுக்க வேண்டும். மேலாக எடுத்தால் நடக்காது. அடியில் போய் அந்த வேரை களைய வேண்டும். அது ஆரம்பிக்க வேண்டியது உடனே டைம் எடுக்கும், காலமாகும். ஆனால் இதை பண்ணி வேண்டியது அவசியம். இது நம்ம நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கு வேண்டி பண்ணக்கூடிய கடமை. ஸோ கொஞ்சம் எமோஷனலில் தான் ஆயிருக்கேன், என்னை மன்னிச்சுக்கணும் நீங்கள். ஏன்னா இது நான் எங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி தான் நினச்சி பார்க்குறேன். நம்ம கூட உள்ள ஆளுகளுக்கு நடத்த பாருங்க. ஒரு அப்பாவி மனிதர்களை பார்க்கும்போது பாருங்கள், அந்த வீடியோவில் அந்த குழந்தை அழறதை பாருங்கள். அந்த குழந்தை இப்போ அப்பா வேணும்னா கேட்டால் நம்மளால் கொடுக்க முடியுமா? அந்த அப்பா பண்ண தப்பு என்ன? இந்தியாவில் பிறந்ததா? இப்போ நம்ம இந்திய மக்கள்கள்லாம் என்ன பாடம் கற்றுக்கிறோம்? இதுலேருந்து என்ன பாடத்தை கொடுக்க போகிறோம்? நம்ம எப்படி ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க போகிறோம்? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் வரணும். இது ஒரு வாரத்துலேயோ 10 நாள்லேயோ வரைந்து போகக்கூடாது. இது மனதில் இருக்க வேண்டும். இது எங்கே இருந்தாலும் நம்ம இதை எதிர்க்க வேண்டும், எந்த இடத்துல இருந்தாலும். இன்றைய இந்தியாவில் நடக்கிறதுனால நம்மளுக்கு பெயின் ஜாஸ்தியாக இருக்குது. ஆனால் எவ்வளோ இடத்துல நடந்தாலும் இதை நம்ம எதிர்க்க வேண்டும். நமது கவர்மெண்ட் எதிர்க்க வேண்டும், நம்ம இண்டிவிஜுவலாகவும் இதை எதிர்க்கணும். தர்மத்தை காக்க வேண்டும். அதர்மம் இருந்தால் அதுக்கு தகுந்த ஃபிட்டிங் ரிப்ளை கொடுக்க வேண்டும். இதை மாதிரி எண்ணங்கள் ஒருத்தருக்கும் வரக்கூடாது. நம்மளாக ஒருத்தர் கெடுக்கலை, ஆனால் நம்மளை ஒருத்தர் கெடுக்கும்போது வாயை கட்டின்ட்டு கையை புத்தின்ட்டு இருக்க முடியாது நம்ம.
ஸோ இதை சொல்லிக்கொண்டே போனால் போய்கொண்டே இருக்கலாம். ஸோ திரும்ப இந்த சுபாஷிதம் ஒரு எக்ஸ்கியூஸ் எகெயின் அதை திரும்ப சொல்லிவிட்டு, அஜர அமரவத் பிராஜ்ஞோ வித்யாம் அர்த்தம் ச சாதயேத் கிரஹீத்த இவ கேஷேஷு மிருத்யுனா தர்மம் ஆச்சரேத். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. டிலே பண்ண முடியாது, அவாய்டும் பண்ண முடியாது, டிலேயும் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. கவர்மெண்ட்லேயும் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் டிப்ளமேட்டிக் இன்வால்மெண்ட்டும் இம்பார்ட்டண்ட் தான். ஏன்னா இது எவ்வளோ நாள் போகும் என்ன ஏதுன்னு தெரியாதனால கொஞ்சம் டீப்பாக ஸ்ட்ராட்டஜிக்கும் பிளானிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. மற்ற நாடுகளையும் நம்ம ஒரு அவங்களுக்கு புரிதல் படுத்த வேண்டியிருக்கு, நம்ம கூட கொண்டு வர வேண்டியிருக்கு. ஸோ தட் இதுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். அவசரப்பட்டு குதிக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் ரொம்ப டிலேயும் பண்ண முடியாது. நம்ம மாட்ட எப்போ வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடியாது. இதுக்கு எல்லா நாடுகளையும் சேர்த்து எல்லா நாடுகளும் இந்த மாதிரி அநீதிக்கு எதிர்த்தாப்ப கொண்டு ஒரு ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தோம் என்றால் தான் இது நம் நாட்டில் அல்லாமல் எல்லாட்டிலையும் வரக்கூடாது. எந்த அநியாயமாக இருந்தாலும் சரி நம்ம தட்டி கேட்க வேண்டும். என்றால் இன்றைக்கு நம்ம தட்டி கேட்டால்தான் நாளைக்கு நம்ம வீட்டிலையோ நம்ம ஊர்லேயோ வராமல் இருக்கும் அது. ஸோ இதை சரியாக புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துறது எனக்கு முடிஞ்சது என்னால் சின்ன என்னால் என்னோட கான்ட்ரிபியூஷன், என்னோட அந்த யார் வீட்டிலெல்லாம் இந்த மாதிரி கஷ்டம் நடந்திருக்கோ அவங்களுக்கு நான் உண்மையாலே வருந்துதலை அனுதாபப்படுகிறேன், வருந்துகிறேன். அவங்களுக்காண்டி நான் கடவுளிடம் வேண்டுகொள்கிறேன், கடவுள் அவங்களுக்கு மனதைரியத்தை கொடுக்க வேண்டும் என்று. அண்ட் கவர்மெண்ட்டும் அதர் பீப்புளும் அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க என்றது கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.